செய்திகளின் உண்மை தன்மையை அறிந்து ஊடகவியலாளர்கள் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தலைமை இயக்குனர் வி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவாரூரில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் ஊடக மற்றும் தொடர்பியல் துறை ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கு அண்மையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தென்மண்டல தலைமை இயக்குனர் வி பழனிசாமி, ஊடகவியலாளர்கள் காலத்திற்கேற்ப தொழில்நுட்ப திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் செய்திகளின் உண்மைத்தன்மையை அறிந்து வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எலக்ட்ரானிக் மீடியாவில் சரி, பிரிண்ட் மீடியாவில் பிரிண்ட் மீடியாவில் ஸ்பேஸும், எலக்ட்ரானிக் மீடியால ஒரு டியூரேஷனும் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்னுடைய வேண்டுகோள், கண்டிப்பாக செய்திகளை புரிந்து அறிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அந்த செய்தி அடிச்சீங்கன்னா அந்த செய்தி நீங்க போடுற செய்தித்தாள்ல எந்த ஒரு மாற்றம் எல்லாம் நீங்க ஒரு மிகப்பெரிய செய்தியாளர். நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எம் கிருஷ்ணன், பல்கலைக்கழகத்தில் பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை, குறிப்பாக கிராமப்புற மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது 300 1300 உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி அசோக் ராஜா, எல்னினோ தாக்கத்தின் காரணமாக இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் குறுகிய நாட்களில் அதிக மழைப்பொழிவும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மத்திய திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் சம்சுதீன், மண்டபம் மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி விகாஷ், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் ஊடக மற்றும் தொடர்பியல் துறை பேராசிரியர் பாலசுப்ரமணிய ராஜா, சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குனர் அருண்குமார், பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சுலோச்சனா சேகர், மக்கள் தொடர்பு அலுவலர் பிரபஞ்ச் மற்றும் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர்.